திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் திறப்பில் 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். உலக அளவிலே பல விமான விபத்துக்கள் ஒரு பக்கம் அதிகரித்து வருகிற அதே சூழ்நிலையில் தற்போது விமான நிலையங்களில் ஏற்படுகின்ற விபத்துக்களையும் அறிந்து கேள்விப்பட்டு இப்படிப்பட்ட விபத்துக்கள் தடுக்கப்பட ஜனங்கள் பாதுகாப்பாக இருக்க ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஏற்கனவே விஞ்ஞானிகளும் எச்சரித்திருக்கிறார்கள். வரும் நாட்களிலே விமான விபத்துக்கள் அதிகரிக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று அதிகாலை நேரம், இந்திய நேரப்படி 5:30 மணி அளவில் சர்வதேச விமான நிலையமாக கருதப்படுகிற லண்டனில் உள்ள ஹீத்ரோ விமான நிலையத்திலே, அதுவும் 2,20,000 பயணிகளை தினமும் கையாளக்கூடிய இந்த பரபரப்பான விமான நிலையத்திலே ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கிறது. ஆயினும் இந்த விபத்து நிமித்தமாக பயணிகளோ விமானமோ பாதிக்கப்படாதபடி கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அங்குள்ள விமான நிலையத்திற்கு பக்கத்தில் உள்ள அருகாமையில் உள்ள துணை மின்சார விநியோக நிலையத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் மின்சாரம் அங்கே விநியோகிக்கப்படுகிறது. இந்த குறிப்பிட்ட விமான நிலையத்திற்கு அருகில் உள்ள அந்த மின்சார விநியோக அந்த துணை மின் நிலையத்திலிருந்து ஒரு தீ விபத்து ஏற்பட்டு அதிலிருந்து வெளிவந்த தீயானது தொடர்ந்து விமான நிலையம் முழுவதும் பரவினபடியினாலே இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மின்சாரம் விநியோகம் செய்யப்படுகிற இந்த துணை மின் நிலையத்திலிருந்து பரவின தீயானது விமான நிலையம் முழுவதும் பரவி அதிகப்படியான விபத்தை பாதிப்பை ஏற்படுத்தாதிருக்க அங்கிருந்த பயணிகள் பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள் உடனடியாக. மட்டுமல்ல, சுமார் 1,350க்கும் அதிகமான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு காரியம். மட்டுமல்ல, 200 மீட்டர் சுற்றளவிற்கு இருந்த ஜனங்களும் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதனாலே தொடர்ந்து விபத்துக்கள் நேரிடாதபடி பயணிகளும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். மட்டுமல்ல, ஐரோப்பாவின் மிகப்பெரிய வான்வழி போக்குவரத்தாக கருதப்படுகிற இந்த பகுதியானது மிகப்பெரிய பாதிப்பை அடைந்தபடியினாலே உலக அளவிலே போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்தியாவில் உள்ள மும்பை மற்றும் டெல்லியிலிருந்து புறப்படக்கூடிய விமானங்கள் ரத்து செய்யப்பட்டபடியினாலே பயணிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட விமான சேவைகள் திடீரென்று ரத்து செய்யப்படும் பொழுது உலகளாவிய பயண போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்க காரியம். மட்டுமல்ல, 113 கோடிக்கும் அதிகமான பண இழப்பும் ஏற்பட்டிருக்கிறது. ஆயினும் கர்த்தர் கிருபையினாலே பயணிகள் ஒருவரும் சேதமடையாமல் கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். வரும் நாட்களில் இப்படிப்பட்ட விமான நிலையங்களில் நடைபெறுகின்ற விபத்துகள் தடுக்கப்பட, ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஜெபிக்க போகிறோம். சர்வதேச விமான நிலையங்களிலே கர்த்தருடைய ஆளுகையும் பாதுகாப்பும் கடந்து வர ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அதிகரித்து வருகிற விமான விபத்துகள் தடுக்கப்பட ஆகாய மார்க்கமாக பயணிக்கிற எங்களுடைய ஜனங்களுடைய பாதுகாப்பிற்காக ஜெபிக்கிறோம். மட்டுமல்ல தகப்பனே, ஆண்டவரே, 1,350க்கும் அதிகமான ஆண்டவரே விமானங்கள் கடந்த நாளிலே ஆண்டவரே தகப்பனே லண்டன் அந்த ஹீத்ரோ விமான நிலையத்திலே நடைபெற்ற விபத்தினாலே ஆண்டவரே ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஆயினும் பயணிகளுடைய போக்குவரத்தை அல்லாமல் பயணிகளுடைய ஆண்டவரே சரீரத்திற்கோ அவனுடைய உயிருக்கோ எந்த ஆபத்தும் இல்லாமல் பாதுகாத்தீங்க. கோடி நன்றி அப்பா. வரும் நாட்களிலே இப்படிப்பட்ட விபத்துக்களை ஆண்டவரை நீங்க தடுத்து நிறுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். விமான ஆண்டவரை பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம். விமானங்களில் பயணிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை விமான விபத்துக்கள் தடுத்து நிறுத்தப்பட ஜெபிக்கிறோம். ஜனங்களுடைய போக்கையும் வரத்தையும் பாதுகாக்க ஜெபிக்கிறோம். லண்டனில் பாதிக்கப்பட்ட இந்த ஹீத்ரோ விமான நிலையம் சீர் செய்யப்பட, ஐரோப்பா
ஐரோப்பாவின் மிகப்பெரிய வான்வழி போக்குவரத்து சீர் செய்யப்பட ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.